தாவேகா தலைவர் விஜய் நாகையை தொடர்ந்து தற்போது திருவாரூர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மாலை மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விஜய். அது குறித்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம். மரியாதையை ஏற்றுக்கொண்ட விஜய் பிரச்சாரம் இடம் நோக்கி வருகை புரியும் அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். திருவாரூரில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். வழிநெடுகிலும் அவர் தொண்டர்களை சந்தித்து வரும் அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். கிரெயின் மூலம் விஜய்க்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் திருவாரூர் மக்கள். அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட விஜய் தற்போது பிரச்சார இடத்திற்கு செல்லும் அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய், விவரங்கள். திருவாரூரிலே பிரச்சார இடத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய விஜய்க்கு வழிநெடுகிலும் தாவேகா தொண்டர்கள் மக்கள் உற்சாக வரவேற்பு சென்று கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது கீழ் வடபோக்கி தெருவிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய அவருடைய வாகனம் தற்பொழுது இடதுபுறம் பக்கமாக திரும்பியிருக்கின்றது. அதாவது தெற்கு வீதிக்குள் அந்த விஜயனுடைய வாகனம் திரும்பியிருக்கின்றது. அந்த தெருவினுடைய மைய பகுதியிலே விஜய் உரையாற்ற இருக்கின்றார். சரியாக அந்த தெரு என்பது கிட்டத்தட்ட 800 மீட்டர்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த தெருவின் மையப்பகுதிக்கு சென்ற பிறகாக அவருடைய பேச்சு என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திருவாரூரிலே நடக்கக்கூடிய தேர் திருவிழா, அதாவது அள்ளித்தேர் என்று சொல்வார்கள், அந்த தேருக்கு வரக்கூடிய கூட்டத்தை காட்டிலும் இங்கு மிகப்பெரிய கூட்டம் விஜயை காண வந்திருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் வருகிறார், ஒரு சினிமா சார்ந்த ஒரு நபர் வருகிறார் என்று இந்த கூட்டம் கூடியது என்றும் சொல்லப்படுகிறக்கூடிய ஒரு நிலையில, ஆனால் இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா என்று பல தரப்பினரும் தொடர்ந்து இப்போதே சமூக வலைதளங்களை பதிவிட தொடங்கியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்தால் வெறும் ஒரு சினிமா பிரபலத்தை பார்க்க மட்டுமே கூடிய கூட்டமாக பார்க்கும்போது தெரியவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த கூட்டம் மட்டும் நிச்சயமாக ஓட்டாக மாறினால் மிகப்பெரிய எழுச்சி மாற்றத்தை இதை ஏற்படுத்துவார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட தற்பொழுது விஜய் அந்த வீதிக்குள்ளே சென்று விட்டார். மெல்ல மெல்ல சற்று அவருடைய வாகனம் என்பது நகர தொடங்கி இருக்கின்றது. அந்த வீதியினுடைய மையப்பகுதியில விஜய் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கின்றார். வழிநெடுகிலும் உற்சாகத்தோடு அவருடைய தாவேகாவினுடைய தொண்டர்கள் மக்கள் அவருக்கு வரவேற்பு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே திருவாரூர் நாகப்பட்டினத்தை முடித்துக்கொண்டு திருவாரூர் கிளம்பும் போது அவருக்கு தந்து கொண்டிருக்கின்ற அதே வரவேற்பு தற்பொழுது பிரச்சாரம் நடைபெறும் இடத்தின் வரையிலும் அந்த கூட்டம் என்பது அலைகடல திறந்திருக்கின்றது என்றுதான் நாம் சொல்லணும். மனித தலைகளால் முழுவதும் மணல் பரப்பு என்பது முழுவதுமாக நிரம்பி காணப்படுகிறது. முழுவதுமாக எங்கு பார்த்தாலும் மனித தலைகள், விஜயனுடைய வாகனத்தை சுற்றிலும் மனித தலைகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பிரச்சார இடத்திற்கு சென்றடைய இருக்கின்றார். திருவாரூரிலே மற்றொரு தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா என்று சந்தேகிக்கும் அளவிற்கு தற்பொழுது கூட்டம் என்பது இந்த திருவாரூரிலே ஏற்பட்டிருக்கின்றது. விஜய்க்கு மிகப்பெரிய எழுச்சி இந்த கூட்டத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவ்வளவு கூட்டம் விஜயை வரவேற்க விஜயே மிக நிதானமாக நின்று கொண்டு அந்த கூட்டத்திற்கு தங்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு கையசைத்து அவர்களுக்கு வரவேற்பை ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அவரும் மிக நிதானமாகத்தான் இந்த சாலையிலே சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்குள்ளாகவே அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு விஜய் சென்றடைகின்றார். அதன் பிறகாக தன்னுடைய வாகனத்திற்கு நேரே ஏறி அவர் கையசைத்து அதன் பிறகாக அவருடைய பேச்சை இன்னும் சில மணித்துளிகளிலே தொடங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய பேச்சு ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலும் மிக பேசு பொருளாக மாறும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மிக முக்கியமாக மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் திமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய மாவட்டம் தான் இந்த மாவட்டம். இந்த மாவட்டத்திலேயே டிவிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக இந்த மாவட்டத்திலேயே தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த அளவுக்கு கூட்டம் என்றால் இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் அவர் செல்லவிருக்கின்றார். அந்த மாவட்டத்திலெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன மாதிரியான கூட்டத்தை அவர் கூட்டப் போகிறார், அங்கு விஜய்க்கு என்ன மாதிரியான எழுச்சி இருக்கும் என்றால் என்ன மாதிரியான எழுச்சி இருக்கும் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது.
விஜய் செல்லக்கூடிய அந்த சாலையிலேயே போக்குவரத்திற்கு தற்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. விஜயனுடைய வாகனம் மட்டுமே அந்த சாலை, விஜயனுடைய வாகனம் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பினுடைய வாகனம் சென்று கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய இன்னும் 15 நிமிடங்களிலே அவருடைய உரை. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜய்.